கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. இது ரசிகர்கள் கூட்டம், இது ரசிகர்கள் கூட்டம். எப்பா விஜயை விட்டா யாருப்பா அவங்க கட்சியில 234 தொகுதியிலையும் விஜய்க்கு நிக்க வைக்க ஆள் இருக்கா அப்படின்னு ஒரு பேச்சு. எல்லாத்துக்கும் டிவிக்கு தொண்டர்களை விட தமிழக மக்கள் சரியான பதில சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது அப்ப சொன்னாங்க கூட்டம்லாம் ஓட்டாம வராதுன்னு, அப்புறமேட்டு அதை அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் பொங்குனாங்க எல்லாம். விஜய் தவிர்த்தா யார் இருக்கா, விஜய் கட்சியில யார் இருக்கா, விஜய்க்கு 234 தொகுதியிலையும் நிக்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு சலசலப்பு வந்துச்சு. அதுக்கு இப்போ ரீசெண்டாக பணியூரில் நம்ம பார்த்துருப்போம். 10,000 பேர் தானாக முன் வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்ப மனுவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கும் சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடக்கும். அங்கே சிஎஸ்கே மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட் ஆடுற சென்னையில் வந்து விசில் கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் சகஜமப்பா, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கும் ஒரு வழி இருக்கும். அப்புறம் விஜய் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா, காலங்காலமா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, காலங்காலமா இவங்களுக்கு போட்டாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில், அதுக்கெல்லாம் என்னாச்சு? காலங்காலமா விஜய் ஒன்று நிக்கலையாப்பா, இப்பதான் அரசியல் வந்திருக்காரு. பார்ப்போம். விஜய் 15% ஓட்டு வாங்குவாரு, விஜய் ஒரு 20% ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கு தெரியும், அவங்கவுங்க வீட்டில் இருக்க யங்ஸ்டருக்கு தெரியும், அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்லி ஓட்டு போட சொல்லணும்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வந்து மச்சான் நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் தான் சொல்லியிருப்பான். மச்சான் மறக்காம டிவிக்கு ஓட்டு போறான்னு சொல்லியிருப்பான்னு உண்டான்னு. அம்மா டிவிக்கு ஓட்டு போட்டுருமா, அப்பா டிவிக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா, கடைக்கு போனானே டிவிக்கு ஓட்டு போட்டுங்கண்ணே. ஏன் யார் சொல்லணும், ஏன் சொல்லணும்? அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் அடிப்படை தத்துவம் இல்லை, அரசியல் கொள்கை இல்லை. எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஒத்துக்கிறான். அந்த மனசு இருக்குல்ல, நம்புறான்ல. தமிழக மக்கள் எப்போதும் யாராச்சும் ஒருத்தர் நம்புவாங்க. அந்த நம்பிக்கை விஜய் மேல வந்திருக்கு, அவ்வளவுதானே விஷயம், மற்றபடி எதுவும் இல்லையே. அடுத்து விஜய் தவிர்த்தா யார் இருக்கா அந்த கட்சியில? எப்பா காலங்காலமா எம்ஜிஆருக்காக தான் பார்த்து ரெட்டையில ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க மக்கள். ஜெயலலிதா அம்மாக்காக தான் ரெட்டையில ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். கலைஞருக்காக தான் சுதேஸ்வரியில ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். அந்த ஒரு முகம், எம்ஜிஆர் ஒரு முகம், அண்ணாங்கிற ஒரு முகம், ஜெயலலிதா அம்மாங்கிற ஒரு முகம், கலைஞர்னு ஒரு முகம், அந்த அதனால உதயசூரியன், அதனால ரெட்டலை அப்படின்னு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஒழிய இந்த தொகுதியை இன்னார் நிற்கிறாரு ஒரு நல்லது செய்வார் அப்படிலாம். தமிழக மக்கள் நம்பினாங்க எம்ஜிஆர் நல்லது செய்வார்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஒரு சமயத்தில் கலைஞர் நல்லது செய்வார்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அதே நம்பிக்கையில விஜய் நல்லது செய்வார்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போட போறோம். புரியுதுங்களா? வந்துருவாங்க முன்னே விஜய்க்கு அது இல்லை, விஜய்க்கு இது இல்லை, அதுவா இதுவா அப்படின்ட்டு. என்னப்பா பேச்சாப்பா அதெல்லாம் மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், தமிழக மக்களுக்கு தெரியும், டிவிக்கு தொண்டர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. பல்வேறு தடையூறுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை தகர்த்து எரிஞ்சுக்கிட்டும் தாங்கி கொண்டுகிட்டும் டிவிக்கு தொண்டர்கள் பயணத்தை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஆதரவுல, மக்கள் சக்தியில கண்டிப்பா டிவிக்கு ஜெயிக்கும்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறக்காம டிவிக்கு ஓட்டு போட்டுருங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. தேங்க்யூ காய்ஸ்.